வணக்கம் நண்பர்களே. 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இன்பத்தமிழ் அப்படின்ற தலைப்பில் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய கவிதை வரிகளை நமக்கு இந்த கவிதை பேழையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கலாம். சரியா? நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவிதமாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்வதை காண்போம். ஒரு குழந்தைய தான் நம்ம கண்ணே மணி அப்படின்னு கொஞ்சுவோம். ஆனால் பாரதிதாசன் அவர்கள் தமிழையே ஒரு குழந்தைய போல கொஞ்சியிருக்காரு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோள், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது பாரதிதாசன் அவர்கள் எழுதின ஒரு கவிதை வரிகள். தமிழை என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அமுது, நிலவு, மனம், இளமைக்கு பால், உயர்வுக்கு வான், அறிவுக்கு தோள் அப்படின்னு தமிழ் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த தமிழ் உயிருக்கு நேர், எங்கள் உயிர் போன்றது. நம்ம உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தேவை நீர். அந்த மாதிரி தமிழும் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு முக்கியமான நீர் போன்றது அப்படின்னு எல்லாம் தமிழ் அழகாக வர்ணித்து எழுதியிருக்காரு. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருமித்தனா உருவாக்கிய. விளைவுனா விளைச்சல், விளைவு விளைச்சல். சமூகம் மக்கள் குழு, சமூகம் மக்கள் குழு. அசதினா சோர்வு, அசதி சோர்வு. பாடலின் பொருள் பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழ் எங்களோட உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவுன்னும் பேர் சொல்லலாம். அந்த தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம், அதாவது வாசனை அப்படின்னும் பெயர் தான். அது வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். நம்ம வாழணும் அப்படின்றதுனா அதுக்கு ஒரு ஊர் வேணும். நம்ம சமூகம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊரை உருவாக்கி ஒற்றுமையாக வாழ்கிறோம் இல்லையா? இந்த தமிழ் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இளமைக்கு காரணமான பால் போன்றது தான். புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி தமிழ் தான். தமிழெங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் என்ற வார்த்தையை கேட்டாலே, தமிழ் பாடல் கேட்டாலே, தமிழ் கவிதைகள் சொன்னால் கூட ரொம்ப சோர்வாக அசதியாக இருந்தால் கூட நமக்கு அசதி நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதிதாசன். தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோள் போன்றது. தோழன் எப்படி தோள் கொடுப்பானோ அந்த மாதிரி தமிழும் தக்க சமயத்தில் தோள் கொடுக்கும். தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். உறுதியான வைரம் போன்றது தான் எங்களோட தமிழ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நூல்வெளி, நூல்வெளி. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவரோட இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்று காரணமாக தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. இவரோட கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக வச்சு பாடியிருக்கிறாரு. இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடினதுனால புரட்சி கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பாவேந்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இவரோட கவிதைகளில் புரட்சிகரமான கருத்துக்கள் எதை பற்றியெல்லாம் இருக்குது? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்கள் இருக்குது. கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு கவிஞர் காசி ஆனந்தன் எழுதியிருக்காரு. தமிழே உயிரே வணக்கம் அப்படின்ற பாடல் எழுதினது காசி ஆனந்தன். புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைச்சவருக்கு
எப்படி இருக்கும்? அசதியாக இருக்கும். நாள் முழுதும் வேலை செஞ்சு கழிச்சவங்களுக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று, அதை சேர்த்து எழுதுனா நிலவென்று. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள். அமுதென்று, அதை எப்படி பிரிக்கணும்? அமுது கூட்டல் என்று. அமுது கூட்டல் என்று. செம்பயிர் எப்படி பிரிக்கணும்? செம்மை கூட்டல் பயிர். செம்மை கூட்டல் பயிர். பொறுத்துக. விளைவுக்கு நீர். விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேல். விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேல். இதோட இந்த முதல் கவிதை பேழை முடியுது. அடுத்து மீண்டும் அடுத்ததில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.